வணக்கம். இந்தியால ஒரு சின்ன தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரி சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு தீர்வு காண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். வருஷ கணக்குல கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைய வேண்டியிருக்கும். ஆனா இந்த மொத்த நிலைமையையும் தலைகீழா மாத்தப் போற ஒரு பெரிய டிஜிட்டல் புரட்சி தான் இப்ப வந்திருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கோர்ட்டுக்கு நேர்ல போக வேண்டாம், கட்டுக்கட்டா ஃபைல்களை தூக்கிட்டு அலைய வேண்டாம். வீட்ல இருந்தபடியே இல்ல உங்க ஆபீஸ்ல இருந்தபடியே ஒரு பெரிய வரி வழக்க நடத்தி அதுல தீர்ப்பும் வாங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தோணலாம். ஆனா இதுதான் இந்தியாவின் அடுத்த கட்ட லட்சியம். இதுக்கு பேருதாங்க ஜிஎஸ்டிஏடி, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்பெலேட் ட்ரைபியூனல். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவா இருந்தாலும் அதை விசாரிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஹை லெவல் கோர்ட் மாதிரி. வரி கட்டுற நமக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி, ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்கிற ஒரு முக்கியமான அமைப்பு இது. சரி, ஜிஎஸ்டாட்னு ஏதோ ஒரு புதுசா ஒரு தீர்ப்பாயத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது வெறும் இன்னொரு கோர்ட் கிடையாது. இதோட முக்கியமான அடையாளமே இது முழுக்க முழுக்க ஒரு டிஜிட்டல் கோர்ட். அது எப்படி செயல்பட போகுதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாமே ஆன்லைன்ல நடக்கும்னு மட்டும் இல்ல. இந்த அமைப்போட அஸ்திவாரமே, அதோட டிஎன்ஏவே டிஜிட்டல் தான். அதாவது பேப்பர் ஃபைல், நேரடி விசாரணை இதெல்லாம் ரொம்ப தேவைப்பட்டா மட்டும்தான். அது ஒரு விதிவிலக்காக தான் நடக்கும். மத்தபடி கேஸ் ஃபைல் பண்றதுலேருந்து வாதாடுறது, தீர்ப்பு வாங்குறது வரை எல்லாமே ஆன்லைன்ல தான். இது நீதித்துறைக்கே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இன்னும் சிம்பிளா புரியணும்னா, இத ஜிஎஸ்டிக்கான ஒரு ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். எப்படி சுப்ரீம் கோர்ட் தேசத்தோட கடைசி மேல்முறையீட்டு நீதிமன்றமோ, அதே மாதிரி ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட எல்லா மேல்முறையீடுகளையும் விசாரிக்கிற கடைசி மற்றும் உயர்ந்த அமைப்பு இதுவாதான் இந்தியா முழுக்க இருக்க போகுது. ஓகே, இந்த புதிய அமைப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருக்கு? இதோட லட்சியங்கள் என்ன? இதனால நமக்கு என்ன லாபம்? வாங்க அடுத்தது அத பாப்போம். பழைய முறையில ஒரு கேஸ் போடணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபைலை ரெடி பண்ணி கோர்ட்டுக்கு நேர்ல போய் அங்க 1 மணி நேரம் காத்து கிடந்து, சில சமயம் வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி அந்த பில்டிங் போங்க இந்த பில்டிங் போங்கன்னு நம்மள அலைக்கழிச்சு ஆணியே புடுங்க வேண்டான்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனா இந்த புதிய ஜிஎஸ்டிஆர் முறையில உங்க லேப்டாப்பை திறந்தா போதும், வீட்ல இருந்தபடியே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இதுதாங்க அந்த மிகப்பெரிய வித்தியாசம். இதனால கிடைக்கிற நன்மைகளை ஓரொன்னா பாருங்க. முதல்ல அணுகல். கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு சின்ன கடைக்காரர் கூட டெல்லியில இருக்கிற பெஞ்ச்ல ஆன்லைன்ல அப்பீல் பண்ணலாம். 2வது வேகம். வழக்குகள் மாசக்கணக்குல வருஷக்கணக்குல இழுத்தடிக்காம சீக்கிரமா முடியும். 3வது வெளிப்படைத்தன்மை. உங்க கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, அடுத்த விசாரணை எப்பன்னு எல்லாத்தையும் ஆன்லைன்ல ட்ராக் பண்ணலாம். கடைசியா செலவு குறைவு. அலைச்சல் செலவு, பேப்பர் செலவு, நேர விரயம் எல்லாம் மிச்சமாகும். இதெல்லாம் தொழில் பண்றவங்களுக்கு எவ்ளோ பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது தான் இந்த அமைப்போட பிரம்மாண்டமான லட்சியம். டெக்னாலஜியை பயன்படுத்தி நீதி வழங்குற முறைய ரொம்ப எளிமையா, வேகமா, எல்லோருக்கும் சமமா மாத்தணுங்கிறது தான் நோக்கம். கேட்கவே எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? ஆனா சொல்றது சுலபம், செய்யறது தான் கஷ்டம். இந்த கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல சில பெரிய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இவ்ளோ சிறப்பான திட்டமா இருந்தாலும் இத நடைமுறைக்கு கொண்டு வரதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. சரி, இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பாப்போம். இந்த கனவுக்கும் கள யதார்த்தத்துக்கும் உள்ள இடைவெளி என்னன்னு இப்ப ஆழமா பார்க்கலாம். இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1,000,000 கேள்வி. ஒரு சூப்பரான ஐடியாவை யோசிக்கிறது ஈஸி. ஆனா அது எல்லாருக்கும் எந்தவித தடையும் இல்லாம சரியா பயன்படுதாங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில இந்த ஜிஸ்டாட் அமைத்து என்னென்ன பெரிய சவால்களை சந்திக்குது? இந்த ஸ்லைடு அந்த சவால்களை ரொம்ப தெளிவா 3 வகையா பிரிச்சு காட்டுது. முதல் சவால் டெக்னாலஜி. மத்திய அரசாங்கம் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம், மாநில அரசாங்கங்கள் வேற வேற சாஃப்ட்வேர் பயன்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஒரே தளத்துல வேலை செய்ய வச்சுறது ஒரு பெரிய தலைவலி. 2வது மக்கள். அதாவது இந்த சிஸ்டத்தை பயன்படுத்த போற அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள். திடீர்னு எல்லாமே ஆன்லைன்னு சொன்னா வருஷக்கணக்கா பேப்பர் ஃபைலுக்கு பழகினவங்க அதை எப்படி ஏத்துப்பாங்க? அவங்களுக்கு முறையான பயிற்சி இருக்கா? 3வது செயல்முறை. ஒவ்வொரு மாநிலத்திலயும் வரி சம்பந்தப்பட்ட விதிகள், டாக்குமெண்ட் ஃபைல் பண்ற முறைகள்னு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பொதுவான தரத்துக்கு கொண்டு வர்றது ஒரு இமாலய பணி.
பாருங்க, இது நான் சொல்லல. இந்த விஷயத்த ஆய்வு செஞ்ச ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனைகள் என்னென்னன்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் அத சரி செய்ய களத்துல உறுதியான நடவடிக்கைகள் இன்னும் எடுக்கப்படலைன்னு சொல்லுது. திட்டம் பேப்பர்ல பிரமாதமா இருக்கு, ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான அடிப்படை வேலைகள் இன்னும் முழுமை அடையலைன்றதுதான் நிதர்சனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. நகரங்கள்ல இருக்கிற பெரிய கம்பெனிகளுக்கு ஆன்லைன்ல ஒரு கேஸ் நடத்துறது ரொம்ப சுலபம். ஆனா முறையான இன்டர்நெட் வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு சின்ன பெட்டி கடைக்காரர் எப்படி இந்த அமைப்பு பயன்படுத்துவார்? கம்ப்யூட்டர் பத்தி அதிகம் தெரியாதவங்க இந்த டிஜிட்டல் முறையால நீதி கிடைக்காம போயிடுவாங்களோங்கிற ஒரு நியாயமான கேள்வி இங்க எழும்புது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இந்த திட்டத்தை அப்படியே விட்டுடலாமா? நிச்சயமா முடியாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இந்த G-START திட்டம் மாபெரும் வெற்றி பெற என்ன செய்யணும்? இந்த டிஜிட்டல் இடைவெளியை எப்படி சரி செய்யறது? வாங்க தீர்வுகளை பத்தி பேசுவோம். ஒரு சூப்பரான சாஃப்ட்வேரையோ ஒரு நல்ல வெப்சைட்டையோ உருவாக்குறதால மட்டும் அந்த புரட்சி வந்துராது. உண்மையான மாற்றம் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்த போற மக்களோட மனநிலையிலயும் அரசாங்கத்தோட நிர்வாக செயல்முறைகள்லும் தான் வரணும். டெக்னாலஜிங்கிறது ஒரு கருவிதான். அதை பயன்படுத்துற நாம தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆக இதுக்கு 3 முக்கியமான படிகள் தேவை. 1. மாற்றத்தை சரியா நிர்வகிக்கணும். இந்த புது சிஸ்டத்தால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது, இது உங்க வேலையை இன்னும் சுலபமாக்கும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தணும். 2. திறனை மேம்படுத்தணும். ஏதோ ஒரு நாள் கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் கொடுத்தா போதாது, தொடர்ச்சியான ஆழமான பயிற்சி தேவை. 3. எல்லோரையும் உள்ளடக்கிய வடிவமைப்பு. அதாவது கம்ப்யூட்டர் பத்தி அதிகம் தெரியாத ஒரு பாட்டி கூட எளிதா பயன்படுத்துற மாதிரி இந்த வெப்சைட் ரொம்ப சிம்பிளா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இப்போ நாம இந்த விளக்கத்தோட முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த GST திட்டம் தற்போது ஒரு முக்கியமான திருப்பு முனையில நிக்குது. இது வெற்றி பாதையில போகுமா இல்ல தடுமாறுமாங்கிறது அடுத்து எடுக்க போற நடவடிக்கைகள்ல தான் இருக்கு. சொல்லப்போனா G-START வெறும் ஒரு வரி சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயம் மட்டும் இல்ல. இது சட்டம், தொழில்நுட்பம் மற்றும் நல்லாட்சி ஆகிய 3 ஒன்னு சேர ஒரு முக்கியமான சந்திப்பு புள்ளி. இந்த 3யும் சரியா ஒருங்கிணைச்சா இது இந்தியாவோட டிஜிட்டல் நிர்வாகத்துக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையும். எனவே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மைய கருத்து இதுதான். GSTயின் உண்மையான வெற்றி அதோட பிரம்மாண்டமான டிஜிட்டல் கனவுக்கும் களத்துல இருக்கிற நிஜமான தயார் நிலைக்கும் இடையில இருக்கிற பெரிய இடைவெளிய இந்தியா எப்படி சரி செய்ய போகுதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இந்த திட்டம் ஜெயிச்சா இந்தியாவோட மத்த நீதித்துறை அமைப்புகளுக்கும் இது ஒரு சூப்பர் மாடலா அமையும். ஒருவேளை சவால்களை சந்திக்க தவறினா அது வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி மனிதர்களையும் நடைமுறை சிக்கல்களையும் கவனிக்க தவறியதற்கான ஒரு பாடமா அமையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? GST ஒரு புரட்சியா இருக்குமா இல்ல வெறும் முயற்சியா முடியுமா? இத பத்தின உங்க கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.